लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 32வது நாள் பாசுர பதிவேற்று திருவேங்கட தந்தாதியினுடைய 68வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் மட்டளை தந்தளை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திருவந்தாதி 100 கலித்துறையே. 68வது பாசுரம். ஏறு கடாவுவர் அன்னம் கடாவுவர் ஈரிரு கோட்டு ஊறு கடா மழை ஓங்கல் கடாவுவர் ஓடு அருவி ஆறு கடாத அமுது எனப்பாய அரிகமுகம் தாறுகள் தாவும் வடவேங்கடவரை தாழ்ந்தவரே. அன்னம் ஏறு கடாவுவர் என்றால் ஏறு என்றால் எருது, நந்தியை வாகனமாக கொண்ட ருத்ரன். அன்னம் கடாவுவர் என்றால் அன்னத்தை வாகனமாக உடைய பிரம்மா. ஈர் இரு கோட்டு ஊறு கடா மழை ஓங்கல் கடாவுவர் என்றால் ஈர் இரு என்றால் 4 தந்தங்களை கொண்ட வெள்ளை யானையான ஐராவதத்தின் மீது இருக்கக்கூடிய இந்திரன் என்றெல்லாம் சொல்லி ஆறுகளாக விரைந்து செல்கின்ற பால் போன்ற நீர் அருவிகள் நிறைந்திருக்கிற அமிர்தம் போல் பாய்ந்து வரக்கூடிய நீர்நிலைகள் நிறைந்த திருவேங்கடம். அப்படி வரக்கூடிய நீருக்கு பயந்து அங்கு இருக்கக்கூடிய குரங்குகள் எல்லாம் பாக்கு மர குலைகளின் மேல் தாவி ஏறப் பெறுகிறது. வடக்கில் உள்ள திருவேங்கட மலையிலே எழுந்தருளிக்கின்ற பெருமானை வாழ்த்தி வணங்குகிறவர்கள் யார் என்று சொல்லிதான் முன்னையே சொன்னோமே. எருதில் ஏறி வாகனமாக கொண்டவன், அன்னத்தை வாகனமாக கொண்டவன், 4 தந்தங்களை உடையதும் மும்மத நீர் பெருக்கக்கூடியதான மலை போன்ற வெள்ளை யானையாம் ஐராவதத்தின் மீது ஏறி செல்லக்கூடியவனான இந்திரன் ஆகியவர்களெல்லாம் கொண்டாடக்கூடிய மலை இந்த திருமலை என்று சொல்லி திருவேங்கட மலை என்ற அழகை சொல்லி அங்கு வரக்கூடிய அருவிலிருந்து பாய்ந்து வருகிற நீரானது தேன் போல் சுவையாக இருக்கிறதா. அப்படி தேன் போல் சுவையை உடைய அந்த நீரில் பாய்ந்து வருகிற போது பெருக்கெடுத்து வருகிற அந்த அருவி நீரை பார்த்தவுடனே குரங்குகள் பயந்து போய் அங்கு இருக்கக்கூடிய பாக்கு மரங்களின் மீது ஏறி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய திருமலை. அந்த திருமலையை அரசாளக்கூடிய வேங்கடவனை பார்த்து அவனுக்கு பணிவதற்காக எருதிலே ஏறக்கூடிய ருத்ரனும் அன்னத்திலே ஏறக்கூடிய பிரம்மனும் ஐராவதத்திலே ஏறி இருக்கக்கூடிய இந்திரனும் தொழுது அவன் பாதத்தை பணிகிறார்கள் என்று சொன்ன 68வது பாசுரம் இது. மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். ஏறு கடாவுவர் அன்னம் கடாவுவர் ஈரிரு கோட்டு ஊறு கடா மழை ஓங்கல் கடாவுவர் ஓடு அருவி ஆறு கடாத அமுது என பாய அரிக முகம் தாறுகள் தாவும் வடவேங்கடவரை தாழ்ந்தவரே. காயேன வாச்சா மனசேந்திரேர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.